ஜனகங்கி டேய் இவனு 4 பேரு 4 திசையா இருந்து தர்மனை நெடுமழிகள் நிறுத்தி காவல் இருக்கிறாடுவே. ஆமா, இந்த நேரத்துல நாம உள்ள புகுத்தா ஐயோ நானும் உன் கூட வர மாட்டேன். முதுவு புகை கிளம்பிடும். மூடுவானுங்களா அது உன் கோவத்துக்கு போய் அங்க என்ன ஒரு தேர் மேல பண்ணி ஒரு பேச்சு பேசணும்னா அப்படியே கைத்து மேல கால வச்சிருவான். ஐயோ கைத்து மேல குத்துவான், அப்படியே கைத்து மேல கால வச்சு சாவட்டே போட்டுருவான். அதை நினைச்சுக்கா அவன்கிட்ட நம்மளால மாலை இருப்பா நம்பி வேற தகச்சி கொடுத்துட்டு மானம் கட்டு போய் கடை தோனாச்சாரியாரும் அவன் தங்கத்தே கட்டிக்கிறியா மச்சான் மச்சான் பரவாயில்ல. டேய் ஆனா இந்த நேரத்துல அங்க புகுந்தா நீ சொன்ன பாரு முத சொன்ன பாரு என்ன சொன்ன காட்டு பூனை கல்யாணத்துக்கு அங்க போனா விட மாட்டேன் சாவடிச்சு போட்டுருவோம். வாங்க போ இதுக்கு ஒரு தந்திரம் இருக்குது. அத விடலாமா? அத இங்க பேசக்கூடாது. துருவானுங்கிற பாரு சோத்து முட்டி அவங்ககிட்ட போய் தான் பேசலாம். துரோணாச்சாரி வந்துகிறாரு. எதுக்கு அலையிறப்பா? தர்மனை கூட்டிட்டு வந்த தர்மனா கூட்டிட்டு வந்த சோத்து முட்டி ஆட்டங்குது மனு மனு சாப்பாடு குருநாதருக்கு போறது பச்சரிசி சாதம். பச்சரிசி சாதம் போனாரு. இனிமேட்டு புயங்களாச்சி வாசல்கள்ல போடுறாங்க. அது வாங்கி போடு வச்சு எந்தாச்சும் போட்டு புண்ணியால பண்ணியா நான் போய் கொண்டு வந்து சாதம் கூட போட்டாலும் கூட திட்டம். தரமே இல்லாத அவர் சொன்னது எல்லாம் திருப்பி வந்து சொன்னீங்க. என்னடா இது நியாயம்? துரியோதனா நேற்று தினத்திலே நான் இட்டுமா சபதம். அந்த சபதி எப்படியே பாண்டவருக்கு தெரிஞ்சிட்டு அந்த பாண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு விட்ட உடனே தர்மரும் நறுமையுமா நிறுத்தி 4 பேரும் 4 திசையா காவல் இருக்கிறாங்க. அங்க உள்ள பூந்தா தோணாச்சாரி உங்ககிட்ட வந்துருக்க மாட்டாரு. அவரு அங்கேயே சுடுகாடு போட்டுருப்பாரு. அங்கே சோயின்னு போயிட்டு இருப்பாரு. நான் எப்படியா தேவலன்னு சொல்லி இட்டு வந்துட்டேன். ஆனா இதுக்கு ஒரு தந்திரம் இருக்கின்றது. பருவரம் தானா ஏச்சுவான். துரியோதனா இதுக்கு ஒரு தந்திரம் இருக்கின்றது. என்ன தந்திரம்? உங்ககிட்ட தண்டை தீண்டு திட்டாடு பாரு. தண்டை சாப்பாடு யாரு? அந்த வெங்கல ரதக்காரன். ஓ சஞ்சயகாந்தர். ஆமா அவனுக்கு கூப்பிட்டு இந்த 4 பேர்த்து 4 திசையா பிரிச்சு விட்டா நடுமையத்துல தர்மம் தனியா தான் இருப்பான். அந்த நேரத்துல நான் போய் தர்மனை பிடிச்சு வீட்டுக்கு விடாந்துடும். ஓ அவங்க 60,000 பேர் அல்லவா? ஆமா. திசைக்கு 15,000 பேர் பிரிந்து 4 திசையும் சென்று சீமா சண்டைக்கு வா, அர்ஜுனா சண்டைக்கு வா, நகுல சகாதேவர்களை சண்டைக்கு வா, 4 பேர் 4 திசையாக பிரித்து விட்டால் நகமுக சண்டை போட வேண்டும். ஆமா. அப்ப நடுமையத்துல தர்மம் தனியா இருப்போம். இது ஒரு யோஜனையா தான் தெரியுது. ஆமா ராஜதந்திரம். ராஜதந்திரம் இதுதான் ராஜதந்திரம். சரி சரி ஐயா. டேய் ஐயா மண்டதாரி ஆள் இல்லாத கொள்ளையில மகாராஜா மண்டதாரியா மகாராஜன் அவனை சொல்றேங்க அவனை சொல்லுங்க. சரி சரி சஞ்சயகாந்தர் 60,000 பேர். ஆமா மகாராஜன் அழைத்து சீக்கிரம் போயிட்டு வா. இத சஞ்சய் கர்த்தர் தான் போவார். Thank you.
கட்டி காலிக்க மைசூருக்கு பக்கத்துல ஊட்டி அங்க போ பாப்பா போடுப்பா கட்டி ஐயோ மனோயப்பா எங்க அவுத்து விட்டாங்க நல்ல நாடகம் வச்சுக்கிறாங்க இது மாதிரி நாடகம் வைப்பீங்க இந்த குட்டி சாத்தா வர மாதிரி என்ன நாள் இது கேரளா குட்டி நாய் என்ன ஞாபகம் வச்சல எப்படி கொலிக்கா வா வா எப்படி அது கேரளா குட்டி நாய் கொலிக்கா இது அந்த கேரளா குட்டியோட அப்பா இது பையா கூடாங்கம்மா செத்து போனா பையா கூடாங்கம்மா செத்து போனா பையா கூடாங்கம்மா செத்து போனா பையா கூடாங்கம்மா செத்து போனா தெரியடியா வெட்டி நல்ல தர கட்டு தெரியடியா வெட்டி நல்ல தர கட்டு தெரியடியா வெட்டி நல்ல தர கட்டு ஆத்து மணல் அள்ளி வைர மச்ச கொல்லு 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 பையா கேரளா குட்டி நாய் தானா யாரோ தெரியல ஆமா குடிச்சோத்த மாதிரி ஒருத்தன் ஓடியாந்தா கரகாரனு சுத்தனா கேட்டு கேள்வி இடம் இட்டு போட்டு வாங்குறானே அந்த குடிச்சோத்தான் தாண்டா குடிச்சு விட்டு பையன் அப்பாடா இவன் சூரன் தாண்டா அப்பாடா இவன் சூரன் தாண்டா 5-6 பேரை கூட வெட்டுவாண்டா அப்பாடா இவன் சூரன் தாண்டா 5-6 பேரை கூட வெட்டுவாண்டா வெட்டினாலோ வெட்டி வாடி சொன்னா போட்டு வாடி Hey!
என்னன்னு கேக்குறேன் ஐயா பார்த்ததே வந்துடா வணக்கம். ஐயா பார்த்ததே வந்துடா வணக்கம். என்னடா கட்டிக்கிற பையா ஓ ஓ அவன் என்னதான் பண்றான் அக்கா வாடி அக்கா வாடி அடி அவ விட்டடிவா அக்கா ஊசி படாசி வேடிக்கையாக வச்சா வேடி சமாச்சமா 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 ஐயா ஐயா அடிச்சு அடியா தொடக்கிறதோ கண்ணாடி மரியாதை இல்ல இன்னைக்கு என்ன கணக்கு பிடிச்சிக்கிட்ட பையா அப்ப கம்மியாட்டியா அட்டு கம்மியாட்டி அந்த கம்மியாடி சொல்றோம்னா பொம்மியாட்டி ஏண்டா ஏன் போகுதியா அளந்தா ஒரு ஜான் இல்ல ஆமா எப்படியாமா ஒரே பசி எடுத்து நான் இப்படி காலர் மீது அலையெல்லாம் ஈத்து போட்டு பாங்கறான் ஆமா நாங்க என்ன பண்ணணும் அப்ப பச்சாத்தி இப்படியே அழைக்கிற நாயில நாயா நானு இல்ல மகாராஜா நாயா இல்ல இல்ல அவ சொல்றானா நீ கேட்க என்னடாச்சு என்னடா என்ன அது மாட்டோம் உடம்புல எரியுதா உடம்பு எரியுதா நான் வந்து இருந்து பொம்பளை சாமிடா பொம்பளை பிடிச்சா உடம்பு ஏறிடாடா நாளுக்காதா லைட்டா கியா இருக்க இந்த லைட்டா இந்த லைட்டா என்னடா இந்த முடி மேல வந்திருக்கிறே ஆமா நீ யார் ஆத்தா நான் தானே ஈரு பேணும் முடி மேல கேட்பாங்க அப்படி அப்படியே பழக மேல கேட்ற பெமானு சரி ஆத்தா ஓ திரும்ப சார் சொல்லு ஆத்தா என்னடா இந்த பாலக மேல வந்திருக்கிறே ஆமா நீ யார் ஆத்தா நான் தானே வாத்தா ஓணிகம்பா ஏணிகம்பா ஆத்தா ஆத்தா ஓ நீங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க நாங்க வந்து 2 பேர் வந்துக்கிறோம் மொத்தம் 7 பேர் ஆனா வந்துக்கிறது 2 பேர் நீ 5 பேர் எங்க போயிட்டாங்க தலைநடு கோழிக்கு நட போய்க்கிறாங்க போட்டோம் ஆத்தா அத்தா இது என்ன ஊர் இது ஆத்தாவே கேக்குறேன் ஐயோ நாட்டுல இருக்கிற ஆமா இந்த இந்த திரௌபதி அம்மன் திருவிழா செய்து செய்து அப்படியே இந்த மாசத்துல அடுத்த மாசம் கூழ் வாத்து உள்வாத்தி உனக்கு அது ஏறுவியா எனக்கு ஏறு இல்லடா பெமலி ஆத்தா கூழ் ஊத்துறீங்களே ஏன்டா வெங்காயம் அரைச்சு போடுறீங்க ஏன் வெங்காயச்சி போடா தம்பி இது போட்டா என்ன வெங்காயத்தை ஆத்தா சாப்பிட்டா ஆத்தாக்கு சொல்லி பிடிச்சுக்கோ எவன்டா ஆத்தாக்கு ஊசி போறது ஊசி ஓ அதால கூழ் ஊத்தாது என்ன பண்ணணும் கூழ் ஊத்தாதீங்க வெஜிடபிள் பிரியாணி போடுங்க சரி அது வச்சா கொண்டா கொண்டு போய் சாப்பிடலான்னு ஆத்தா இல்லடா சரி ஆ, இந்த ஊர்ல ஒண்ணு வழிபட்டு வழிபட்டு இருக்கிறாங்களே ஆமா இந்த ஊர்ல மழை பெய்யுமா மழை பெய்யுமா கேக்குறியா மேல மப்பு இருக்கா பாடுறா தப்பு இல்ல அப்படின்னா மழை வராது யா இஷ்டத்துக்கு என்னால விட முடியாது எப்போ நான் விடுவேன் ஏய், இந்த வில்லுவேலை கிராமத்துல அனைத்து குடும்பத்திலும் நான் இருந்து ஏக பொருளா இருந்து அவர் குடும்பத்தை மேலும் வெற்றிகரமாக இருப்பேன். அதனால ஆத்தா மலையாற போற அடுத்த காட்டு பயிர் ஊருக்கு போற யாத்திரா கல்படுத்த யாத்திரா கல்புத்த நல்லா ஏத்து ஊருக்காங்க எவ்வளவு பசங்களா ஏய் என்னடா ஆத்தாவுக்கு விளங்க மாட்டீங்க விளங்க மாட்டாங்க ஏய் ஆத்தா ஆத்தா ஒரு நிகழ்ச்சி சொல்ற கேளுங்க எப்படி ஆத்தா இந்த கல்புரை ஏத்தி ஏத்தி எரிஞ்சிச்சுனா எரிஞ்சிச்சுனா அவன் பொண்டாட்டி பத்தினி ஓஹோ
அப்ப கல்புரம் அமிச்சுனா அவன் பொண்டாடி பத்தினி இல்ல எப்படியா நீ ஏத்தாத போனா தப்பா போடும். ஆமாடா நேத்துதான் பாப்போம் தாயே என் பொண்டாட்டி பத்திரி சாமி ஏத்துறவ குளிச்சானாடா அவன் மேல என்னடா நாத்து அடிக்குது பொண்டாட்டி பத்திரி அப்ப ஊர்ல கேட்டா தெரியும் பொண்டாடி பத்திரி இல்லையான்னு ஏத்துறவ மாடு விட்டு என்னடா ஆத்தா அப்படியே காட்டு பயிர் போற என்ன புடிச்சிருக்கீங்க அத்தா மகாராஜ் என்ன பண்ணாரு ஐயா கைய தூக்கி மேல கைய தூக்கின உடனே நம்ம எல்லாம் எடுத்து சப்புன்னு விட்டுறோம் அடி சத்த வெடி சத்தம் கேட்டாலே அவனுக்கு அந்த மெத்த வரும். சரி அடி தட்டு வெடி தட்டு கேட்டா நொடி போடும் அவன் அடிச்சா நொடி போடும் என்ன என்ன அம்மா எல்லாமே ஒத்து புள்ள காரிக்கிட்டோம் மகாராஜா அது வாட்டும் இது அந்துறாரு சரி என்ன மகாராஜா தம்பி அத விடு இத புடி எதை பிடிச்சிருக்கா வார்த்தையை சொல்ல விட வார்த்தையா யாரு அந்த மந்திரி சொல்றாங்க அம்மா கந்திரி உன்னை காலால அடித்தா இல்லையா யாரு அந்த தலையா உங்க அம்மா சரியா இடுப்பு போய் இருமுடுகிற பள்ளத்துல பாம்பு நீபா ஊம்பு நீ என்ன காலில் தான் அடிப்ப நான் எப்ப அடிப்ப தெரியுமா அம்மால சாயங்காலமா சாயங்காலமாங்க சரி நான் யாரு தெரியாம என் மேல கை வைக்கிறேன் யாருங்க எங்க அப்பா ஸ்டேட்டஸ் தெரியாம அடிக்கிறேன் உங்க அப்பா எங்க அப்பா ஸ்டேட்டஸ் தெரியுமா இல்ல வாட்ஸ்அப் தெரியுமா இல்ல யூடியூப் தெரியுமா எப்பேற்பட்ட ஆள் அவன். என் அப்பா மேல கை வைக்கிறேன் அப்ப உங்க அப்பா மினிஸ்டர் ஏய் எங்க அப்பா ஓடுற ட்ரெயின்ல நிப்பா நிக்கிற ட்ரெயின்ல எங்க அப்பா ஓடுவார் அம்மா பேரி ஆளு பண்டாத அப்பா மிராடா ஆ ஏடா உங்க அப்பா என்ன போலீஸா அதுக்கு மேல இல்ல உங்க அப்பா என்ன மந்திரியா அதுக்கு மேல பேமானி இல்ல உங்க அப்பா என்ன எம்எல்ஏவா அதுக்கு மேலட்டா ஏய் இல்ல உங்க அப்பா சிஎம்மா பேமானி அதுக்கு மேல ஏடா சரி ஏய் உங்க அப்பா என்ன பிரதமர் உங்க அப்பா அதுக்கு மேலட்டா ஐயோ என் கோவத்தை கோயமா நகரப்ப ஏடா ஏய் உங்க அப்பா இவரு இதோட பெரிய ஆளுனா அப்ப உங்க அப்பா என்ன எம்மா பெரிய ஆளு கேக்குற பாரு இப்ப கேட்டு பாரு ஓடுற ட்ரெயின்ல நிப்பா நிக்கிற ட்ரெயின்ல எங்க அப்பா ஓடுவார் அப்ப எம்மா பெரிய ஆளு அவரு நீ பிரதமர் சொல்லி அதுக்கு மேல ஆமா அப்ப அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தெரியாதா அப்ப நீ சொல்லு பிளாட்ஃபார்ம்ல முருகி இருக்கிறாரு ஓடுற ட்ரெயின்ல நிப்பாரு நிக்கிற ட்ரெயின்ல ஓடுவாரு அப்புறம் பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் நின்ன உடனே முறுக்கு வித்துட்டு ஓடுவான். எங்க அப்பா முருகு விப்பாரு இவங்க அப்பா கொண்டாடே போடா
மகாராஜா அது பாட்டும் ஆஹா. இது அந்திரியாலே ஆமா இது எப்படி ஒரு சபை லட்சுமி கடாட்சி சபை மகாராஜபுரி சபை ஆமா மாதா பிதா குரு தெய்வம் தெய்வா மாதா பிதா குரு தெய்வா குரு தெய்வம் அத மாதத்துக்கு மாதத்திற்கு கம்பராஜா ஆ. ரெண்டு வாஜாருக்கு ராஜா இருக்கும் நம்ம கம்பெனி அனைவருக்கும் அனைவருக்கும் இந்த திருவாய் ஆஹா. அனைவரும் வணக்கம் அவரோட விளக்கம் அது விளக்கம் ஐயா விளக்கம் அப்படியே புரிந்து விட்டாரு செஞ்சு கட்டார் சஞ்சய் கர்த்தர்கள் ஆமா ஏய் ஓ ஏய் ரதமோ ரதமோ சொருகுறாதம் சொர்க்கரதமோ ஏய் வெங்கலத்தால் ஊத்தப்பட்ட வெங்கலத்தால் ஊத்தப்பட்ட உருகிப்பட்ட உருக்கப்பட்ட ஆமா வெளுவப்பட்ட பண்ணிப்பட்ட நக வாசனை அதிகமா தூக்குது ஏய் வெங்கலரதா வெங்கலத்தால் உருக்கப்பட்ட ரதம் ஆமா உங்க ரதம் ஆஹா தம்பி ஓ அதவே நான் அனுமதி எத்தனை பேர் 60,000 பேர் 60,000 பேர் ஆமா 60,000 பேர் பிறந்து பிறந்து ஏழு குலாச்சாரம் அது தெரியாது சொல்றேன் பாருங்க மகாராஜா நாயகம் சொல்லுங்க அடிக்க மாட்டாவா இல்லையே பள்ளிக்கூடம் அனுப்புன ஹலோ சொல்லு மகாராஜா ஏய் உனக்கு குலாச்சார விளக்கம் ஏழு குலாச்சாரம் வந்து பாத்தரா அது அரக்கர் குலாஜீவன் மகாராஜா ஏழு குலாச்சாரமோ ஆமா அரக்கர் குல பரம்பரை அரக்கர் குலாச்சாரம் குல பரம்பரை ஆமா தம்பி அப்புறம் 60,000 பேரும் நான் யாரும் இருக்கிற அடைக்கலமா இருக்கிறோம் ஏய் பில்லி பாச்சா வாச்சா அரோ கொடி பறிச்ச கொடி வரிசை திருவாரூருக்கு நாங்க 60,000 பேரும் ஏய் வளர்ந்து பூச்சோ அடங்க அம்மா கையில புடிச்சோம் ஐயோ, ஐயோ. அப்படியே போய் அங்க வாங்கிட்டு யார் மேல கை வைக்கிறா? அடங்க அம்மா லடிக்கு அம்மா குடுக்க அந்த திருவாரூர் வளர்ந்து பூச்சுது ஏன்டா பிப்பியாடா கூட்டு கை நாடு அப்படியே பக்கி போட்டுப்பான் சரி தலைக்கை நடப்பான் ஏய் தம்பி இவர் வாயில மண்ணு தின்னுவாரு ஏய் அப்படி திருவாரூர் நாங்க அடைக்கலமா இருக்கிறோம் ஆமா அத மாட்டோம் நீ திருவாரூர் நாயகத்தில் இருக்கிறார் தெரியாத பண்ண உங்களை வர சொல்லிக்கிறார் ஆமா ஆமா. நான் தனிமா பார்க்கக்கூடாது என் மனைவி கமலகன் ஆயத்து கலிகொல்லி ஆயத்து இப்படி நின்னு சொல்றேன் நின்னு பேடா போயிட்டா என்ன ஆச்சு பாத்துட்டியா பேசாதீங்க என் மனைவி கனகவல்லி ஆயத்து அதுக்கப்புறம் திருவாமனை பார்க்க வேண்டாம் போயிட்டு வரியா போற ஒத்துக்குமா பொண்டாட்டி இப்படியாக சஞ்சி காட்டுறாங்க மனைவி கனகவல்லி அழைக்க இந்த கனகவல்லி தற்போ
கண்டே